Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. அதுதான் எக் பிரெட் டோஸ்டட் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இத செய்ய ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். 5 பல் பூண்டு பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 3 முட்டை எடுத்துக்கலாம். 8 ல இருந்து 10 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. மூணு முட்டையை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா இதுல சால்ட் பெப்பர் எதுவும் சேர்க்காம ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எல்லோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து பேன்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இப்போ ஒரு பிளேட்ல பிரெட் ஸ்லைஸை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டல்ல 3 பீஸாவும் வெர்டிக்கல்ல 3 பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது மொத்தம் 8 பீசஸா வரும். இந்த மாதிரி இருந்தாதான் கரெக்டா வெந்து வரும் பிரெட். அதனால எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுமே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியா நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பொடியா நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போதான் தக்காளி சீக்கிரமா வதங்கி வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லிக்விடான கன்சிஸ்டன்சில இருந்தாதாங்க நம்ம பிரெட் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி மறுபடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையில டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம வரும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மேல கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க.
ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பிரெட் எக் டோஸ்டட் மஞ்சூரியன் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.